உங்க வீட்ல இருக்கிற நெய் சுத்தமானது தானா? இதோ இப்படி செஞ்சு பாருங்க. சுத்தமா போலியா சட் என்று தெரிந்துவிடும். பொதுவாக நெய் மற்றும் தேனில் கலப்படம் இருந்தால் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். தேனில் கலப்படம் இருந்தால் அப்படியே உறைந்துவிடும். ஆனால் நெய்யில் கலப்படம் இருந்தால் கண்டுபிடிப்பது கடினம். அதற்கெல்லாம் ஒரு வழி இருக்கிறது. சுத்தமான நெய்யாக இல்லாவிட்டால் நெய்யில் உள்ள பலனே நமக்கு கிடைக்காது. அதனால் அதிக விலை கொடுத்து வாங்கும் நெய் சுத்தமானது தானா என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து ஒரு ஸ்பூனில் சிறிது நெய் எடுத்து தண்ணீரில் ஊற்றவும். நெய் மிதப்பதை கண்டால் அது கலப்படமற்றது என்று அர்த்தம். ஆனால் அது தண்ணீரில் மூழ்கிலான் அது கலப்படம் என்று அர்த்தம். சிறிது நெய்யை எடுத்து உள்ளங்கையில் தேய்க்கவும். நெய்யை சிறிது சிறிதாக எடுத்துக்கொள்ளவும். வாசனையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நெய் கலப்படம் என்று அர்த்தம். தேய்த்து கொண்டே இருக்கையில் நெய்யின் வாசம் அல்லாது வேறு வாசம் வந்தால் அது தூய்மையான நெய் இல்லை என்று அர்த்தம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 4-5 ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்க விடவும். 24 மணி நேரம் அப்படியே விடவும். மறுநாள் நெய் உறைந்தும் வாசனையாகவும் இருப்பதை பார்த்தால் அது தூய்மையானது என்று அர்த்தம். ஆனால் அப்படி இல்லை என்றால் அது கலப்படமாகும். ஒரு கடாயை எடுத்து மிதமான தீயில் வைக்கவும். சிறிது நேரம் சூடுபடுத்தவும். பின்னர் ஒரு தேக்கரண்டி நெய் சேர்க்கவும். அது உருகி அடர் பழுப்பு நிறமாக மாறினால் அது கலப்படமற்றது. அது வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி உருகுவதற்கு நேரம் எடுத்தால் அது தூய்மையானது அல்ல. நெய்யில் விட்டமின் A, D, E மற்றும் K சத்துக்கள் உள்ளன. இந்த விட்டமின்கள் அனைத்தும் கரையக்கூடிய கொழுப்புகள். ஆகவேதான் இது உடல் எடையை அதிகரிக்காது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உடலுக்கு ஆரோக்கியம் தரும் நெய்யானது பல்வேறு விதமான பிராண்டுகளில் கடைகளில் விற்கப்படுகின்றது. ஆனால் அவை அனைத்தும் சுத்தமான நெய்தானா என்பதில் பலருக்கும் சந்தேகம் இருக்கும். சுத்தமான நெய்யை கண்டுபிடிப்பதற்கு கீழே கூறப்பட்டுள்ள இந்த 2 வழிகளை பின்பற்றுங்கள். சுத்தமான நெய் என்பது அறை வெப்பநிலையில் உருகும் தன்மை கொண்டது. எனவே சிறிது நேரத்திலேயே உள்ளங்கையில் வைக்கப்பட்ட நெய் உருகிவிட்டால் அது சுத்தமான நெய்யாகும். இரண்டாவதாக, நெய்யை ஒரு வாணலியில் வைத்து சூடுபடுத்தும் போது அது உருகி பிரவுன் நிறத்தில் வந்தால் அது சுத்தமான நெய். அதனை தவிர்த்து காலதாமதமாக உருகி மஞ்சள் நிறத்தில் வந்தால் அது கலப்படமான நெய்யாகும். நெய்யில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கின்றன. நெய்யை கல்லீரல் நேரடியாக செரிமானம் செய்து அவற்றை உடலுக்கு தேவையான சக்தியாகவும் மாற்றுகிறது. அதிக உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்கள், விளையாட்டு வீரர்கள் போன்றோர் நெய் அதிகம் சாப்பிடுவதால் அவர்களின் உடலுக்கு அதிக சக்தி கிடைக்கவும் உதவுகின்றன. நெய்யை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் பசி உணர்வு நன்கு தூண்டப்படுகின்றன. வயிற்றில் சேரக்கூடிய எத்தகைய உணவுகளை செரிக்கக்கூடிய செரிமான அமிலங்கள் சமச்சீர் தன்மையை காக்கிறது. எனவே வயிறு மற்றும் குடல்களை வலுப்பெற செய்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. நெய் அதிக கொழுப்பு சத்து உள்ளது. அதனால் உட்கொள்ளக்கூடாது என்று சிலர் கூறுவார்கள். அது எல்லாம் தவறு. சுத்தமான நெய்யை உண்பதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து உடலை ஆரோக்கியமாகவும் மற்றும் சீரான உடல் அமைப்புடனும் வைக்க உதவுகின்றது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.